வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டி ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கமாடிட்டி ட்ரேடிங் மூவ்மெண்ட் எப்படி சார் இருந்தது? மார்க்கெட் நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் டல். இந்த சென்ஸ் கோல்டு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நேற்று முன்தினம் முடிவடைஞ்ச மாதிரி $1318.70 முடிவடைஞ்சிருக்கு. அதை இங்க இந்திய சந்தையில் எடுத்து பார்த்தோம்னா 27,519. ஆனால் சிறிதளவுக்கு மார்க்கெட் இறங்கி முடிவடைஞ்சது, அவ்வளவுதான், பிகர் லெவல்ல இல்லை. அந்த இறக்கத்துக்கும் ஒரு காரணம் ஃபண்டமெண்டல் நியூஸ் வெளியாகும் இல்லையா? அது என்ன வெளியா இருக்குன்னு பார்த்தோம்னா, லைக் ஃப்ரெஷ்ஷா ஷார்ட் கவரிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு. அது நம்பக்கூடிய விஷயமும் இல்லை, அதே மாதிரி ஒரு கரெக்டா சரியான தகவலும் இல்லை அதுல. அண்ட் தென் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையில, ஆனா இப்போதைக்கு முக்கியமாக சொல்லணும்னா கோல்டு சில்வரை பொறுத்தவரை இன்னைக்கு FOMC மீட் இருக்கு இன்னைக்கு. அதாவது அமெரிக்காவில் மதியம், அதாவது இங்க நள்ளிரவு FOMC மீட் வெளியாக இருக்கு. அந்த ஃபெட் மீட்டிங்கோட அவுட்புட் தகுந்த மாதிரி கோல்டு சில்வர் மூவ்மெண்ட் இருக்கலாம். இன்னைக்கு இந்த வாரத்துக்கே முக்கியமான செய்தி இன்னைக்கு இன்றைய கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணிக்கு நடக்கிறதுக்கு நியூஸ் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நியூஸை வச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். நம்பர் 1. அதனை அடுத்தது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் பிரச்சனை, அகெயின் காசா, இது லைட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போதைக்கு மேஜர் டாபிக்கா இருக்கும். இன்னொன்று எடுத்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் இந்த 250 பிரேக் ஆகி நேற்று லோ 248 ட்ரேட் ஆயிருக்கு. 280க்கும் 265க்கும் இடையில இருந்த கேஸ் அது நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு இறங்கி இருக்கு. அது கொஞ்சம் கவனிக்கணும். தென் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரை லண்டன் மார்க்கெட்லயும் மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா தான் மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க இந்திய சந்தையிலும் காப்பர் எடுத்து பார்த்தோம்னா 438 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. தென் எல்லா கமாடிட்டிஸுமே வீக் ஆகல. ஜிங்க் எல்லாம் கொஞ்சம் மேலே முடிவடைஞ்சிருக்கு. அலுமினியம் சேம் ரேட்லயே முடிஞ்சிருக்கு. 30 பைசே மேலதான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு எக்கானமி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி செய்தி வெளியாக மேல போயிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜய். வணக்கங்க. சொல்லுங்க விஜய், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நாங்க ஆக்சுவலா இப்ப சில்வர் மட்டும் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா வேற பக்கம் பிசினஸ்ல இருக்கிறதுனால நாங்க இன்ட்ராடே பண்ண முடியாது. சோ அதனால நான் இப்ப எந்த மாதிரி ஷார்ட் பாக்குறேன்? இன்ட்ராடே ஷார்ட் பாக்கணுங்களா, வீக்லி ஷார்ட் பாக்கணுமா, இல்லன்னா மந்த்லி ஷார்ட் பாக்கணுமா? அப்புறம் இந்த டோபின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க, அந்த பிளஸ் மார்க் மாதிரி வரும். அப்புறம் ஓபன் அண்ட் ஹை போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டைம்ல ஆக்சுவலா அந்த இண்டிகேட்டர்ஸை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாங்களா? அப்புறம் இப்போ ஸ்டோகாஸ்டிக்னு சொல்லி இண்டிகேட்டர் சொல்றாங்க, RSI, அப்புறம் கமோடிட்டி சேனல் இண்டெக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குங்க. இப்ப நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி ட்ரேட் பண்ணலாங்களா, இல்ல ஃபண்டமெண்டல் திங்ஸையும் வச்சுக்கிட்டு தான் அதை ட்ரேட் பண்ணுங்களா? இண்டிகேட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 இண்டிகேட்டர் ஆக்சுவல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன RSI, ஸ்டோகாஸ்டிக் இது எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு 4 இண்டிகேட்டர் வச்சு பார்த்து, அதாவது ஒரே கமாடிட்டிக்கு 4 இண்டிகேட்டர் ஒரே டைம்ல வச்சு 4 இண்டிகேட்டருமே பை கொடுத்து 4 இண்டிகேட்டருமே ஒரே டைம்ல ஸ்டாப் லாஸ் ஆகிறதும் நடக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பொசிஷன் சார்ட்டை பார்த்து நீங்க பொசிஷன் எடுத்துட்டு நீங்க நிதானமா வெயிட் பண்ணி, நான் எனக்கு டெய்லி பாக்குறதுக்கு நேரம் இல்லை, இன்ட்ராடே பண்ண முடியாது, பொசிஷன் எடுக்கணும், சார்ட்டை பார்த்து பண்ணலாங்க. சார்ட்லயும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நீங்க என்னது கரெக்டா பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா? பொசிஷன் டார்கெட் வரும்போது டார்கெட் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கணும். இல்ல நீங்க GTC ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்றாலும் வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்ப ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு சென்ற வாரம் எடுத்து பார்த்தோம்னா $1326 கோல்டு இருக்கும்போது ஒரு நேர் வெள்ளியை பத்தி கேட்டார். நீங்க வெளியில செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 1312 வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட் 1305 இருக்கட்டும், இதுக்கு ஸ்டாப் லாஸ் 1342 வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட $14 ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் $14 கொடுத்தேன். எடுத்து பார்த்தா நேற்று லோ $1312 10 சென்ட் வந்திருக்கு யூஎஸ்ல. சோ அதனால ஸ்டாப் லாஸ் $14 வைக்க அவர் தயாரா இருந்து செல்லிங் எடுத்திருந்தாருன்னா, அதாவது கோல்ட பார்த்து சில்வர் ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு சில்வர்ல ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு $1000 பக்கம் கிடைச்சிருக்கும். 45,600-700 பக்கம் ஷார்ட் போயிருந்தாங்க. இன்னத்துக்கு $1000 இறங்கி கிடைச்சு $30,000 லாபத்துக்கு கிடைச்சிருக்கும். சோ ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி $20,000-25,000 ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வரும். சோ அந்த மாதிரி எடுத்து பொசிஷன் நீங்க எடுத்து பண்றதுனால் நீங்க பண்ணலாம். ஒன்று. இரண்டாவது, என்னால ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா ட்ரேடிங் டிப்ஸை வாங்கி பாருங்க.
டிப்ஸ்ல எல்லா கமாடிட்டியும் யூஸ் பண்ணாத 2 கமாடிட்டி மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணி அதுல கிளியரா டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு மந்த் கம்ப்ளீட்டா நீங்க அதுல பார்த்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டிப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். அதாவது கிரேட் வெஞ்சர்ஸோட டிப்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். நீங்க கண்டிப்பா கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் டவுன்லோட் பண்ணி ஒரு 6 மாத காலம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். சோ உங்களுக்கு எந்த கமாடிட்டி அதை சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க தினேஷ். சார் 27,500ல கோல் பை பண்ணிருக்கேன் சார். இன்னைக்கு டார்கெட் என்ன வரைக்கும் இருக்கும் சார்? 27,850 வருமா சார்? 850யா? நேற்று 20 ரூபா மேலதான் முடிஞ்சிருக்கு. சரி, 850 டார்கெட் வைக்காதீங்க. இதே இன்னைக்கு வந்து 27,000 நீங்க போட்டு வச்சிருக்க பைக்கு ஸ்டாப் லாஸ் 27,450 வச்சுக்கோங்க. அதே வந்து 27,574க்கு மேல போச்சுன்னா நீங்க பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 27,630, இரண்டாவது டார்கெட் 27,750 வரைக்கும் இருக்கு. நீங்க 630 வரும்போது நீங்க 750க்கு எய்ம் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 570 நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க செகண்ட் டார்கெட் கூட நீங்க வெயிட் பண்ணலாம். நன்றி. மேலும் பேசலாம் சார். கோவில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. பேசுங்க சார். வணக்கங்க. வணக்கம் சார். இன்னைக்கு எஃப்எம்சி மீட்டிங்ல அப்ப ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். எஃப்ஓஎம்சி மீட் இன்னைக்கு ஈவினிங் இருக்குங்க. இந்தியன் டைம் ஒரு 8 to 9க்கு ரிலீஸ் ஆகும் நியூஸ். மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மிட் நைட் கூட வெளியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எஃப்ஓஎம்சி மீட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி அவுட்புட் வெளியாகும். அதே மாதிரி இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜை பத்தி டெசிஷன் எடுக்கிறாங்களான்னு தெரியல. அந்த டெசிஷன் ஏதாவது மேலும் இன்னும் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் குறைக்கணும் அப்படின்னா இமீடியட்டா வந்து கோல்டு கொஞ்சம் மேல போகும். அதே வந்து கோல்டு வந்து கொஞ்சம் கீழே வரும். அது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து இல்ல நான் குறைக்கல அப்படின்னா கோல்டு அகைன் மேல போகும். சோ இது நம்ம இன்னைக்கு ஈவினிங் சில்வர் கோல்ட ஃபாலோ பண்ணி போகுன்ற மைண்ட்ல வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். சார், க்ரூட் ஆயில் வந்து தற்போது வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கா சார்? இல்ல, பாசிட்டிவ் மூவ்மெண்ட்லாம் இல்ல. இது ஒரு பேனிக் மூவ்மெண்ட் தான். பேனிக்னாலும் பெரிய மூவ்மெண்டே இல்ல. அதாவது கிட்டத்தட்ட வந்து நேற்று எடுத்து பார்த்தோம்னா $103.44 முடிவடைஞ்சிருக்கு. நேற்று முன்தினம் $103.77 முடிஞ்சது. பெரிய மாறுதல் ஆயில பொறுத்து பியூர் சைட்வே மார்க்கெட், இன்ட்ராடே மார்க்கெட்னே சொல்லலாம். இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்றவங்க பெட்டரான மார்க்கெட். மேலும் பேசலாம் சார். மதுரையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாலாஜி. வணக்கம் மேடம். சொல்லுங்க பாலாஜி, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த எம்சிஎஸ் வந்து ஓப்பன் ஹை சேமா இருந்தா லோவாகும், இல்ல ஓப்பன் லோ சேமா இருந்தா ஹையாகும் சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது எல்லாமே இந்த மாதிரி இது வந்து பிளைண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். சோ அதுல எடுத்து பார்த்தோம்னா 50% கரெக்டா இருக்கும், 50% தப்பா இருக்கும். கடைசியில பார்த்தா நெட்டா ஒண்ணுமே கையில் நிக்காது. இதெல்லாம் வந்து புதுசா நீங்க ட்ரேடிங் ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா ட்ரேடிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துவீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி நீங்க ட்ரேடிங் பண்ண வேண்டாம். அதாவது ஏன் வேண்டாம்னா நான் எக்ஸ்பிளேஷன் வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் வந்து லோவா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஹையா ரேட் மேல போயிட்டோம்னா இட்ஸ் அப் ட்ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எதை வச்சு நம்ம அதை நிர்ணயிக்கிறோம்? இந்தியன் மார்க்கெட் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தா அந்த மூவ்மெண்ட் காலையில யூஎஸ் மார்க்கெட் ஹைல முடிஞ்சிருந்ததுன்னா இங்க காலையில ஓப்பன்லயே ஹைல முடிய போகுது. ஸோ இன்னைக்கு மறுபடியும் வந்து அதர் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆயிட்டு அதர் மார்க்கெட்ஸ் வந்து ரிவர்ஸிலும் ட்ரேட் ஆகலாம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கு சான்ஸ். நீங்க சொல்ற ஒன் சைட் ட்ரெண்டே போனாதான் நீங்க சொல்றதெல்லாம் எடுப்படும். ஏன்னா இப்ப பார்த்தா பியூர் சைட்வே மூவ்மெண்ட்ன்றதுனால நீங்க அந்த மாதிரி போகவே முடியாது. ஒரு நாள் ஓப்பன் நீங்க ஒன்னும் இல்ல, கடந்த ஒரு மாசமோ இல்ல 2 மாசமோ எடுத்து கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல போய் பாக் காப்பி எடுத்து பாருங்க. ஓப்பன் ஹை மேல இருந்ததுன்னா எவ்வளவு தூரம், ஓப்பன் லோவா இருந்தா எவ்வளவு தூரம் ஹை போயிருக்குன்னு பாருங்க, ஓப்பன் ஹையா இருந்தா எவ்வளவு லோ வந்திருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். சார், MCX சில்வர் வந்து இஸ் கிவிங் a bullish signal to target. சோ கோல்டை காட்டிலும் வந்து இப்போ சில்வர் புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அது லாஸ்ட் வீக் தான் ஒரே ஒரு செய்தி வெளியாச்சு. கோல்டும் சில்வர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இறங்கினப்ப இங்க மட்டும் சில்வர் லைட்டா மேல போறது. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இங்க மேனுஃபேக்சரிங் சில்வர் ஏதாவது உற்பத்தி இதுக்கு வந்து சில்வர் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாக மேல போச்சு. பட் மற்றபடி எதுவும் பெரிய செய்தி சில்வர் கிடையாது. சார், ஒரு குட் கமாடிட்டி புரோக்கர் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து ஒரு குட் கமாடிட்டி புரோக்கருக்கு வந்து இருக்கும் சார்? குட் கமாடிட்டி புரோக்கருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்டு கமாடிட்டி புரோக்கரான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பே இன் பே அவுட்ஸ் கேட்டா டைமுக்கு கேட்டா, அதாவது 48 hours அது 48 மணி நேரம் அதிகபட்சம் அதுக்குள்ள கொடுத்தாலும் குறைஞ்சபட்சம் எவ்வளவு வேகமா கொடுக்குறாங்கன்றதுலே தெரிஞ்சுக்கலாம். அதனை அடுத்தது சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது டிப்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் எடுத்தா லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், டிப்ஸ் கொடுத்துருக்கோம், அது இல்லாம ஃப்ரீ சார்ட்டும் கொடுத்துருக்கோம். அந்த சார்ட்ல இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம்.
ஸோ இவ்வளவு விஷயத்த நான் வந்து உள்ள எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னும் போது கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். வேற இந்த குவாலிட்டிஸ் வேற எங்க இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணாலே they'll come to know. சார் அதே மாதிரி கமாடிட்டி கோல்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லதா இல்ல பிஸ்கெட்ஸ் அண்ட் காயின்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா சார்? எது சிறந்தது ரெண்டுத்துல? பிஸ்கெட் காயின் அதாவது வியாபாரமா செய்யணும்னு நினைக்கிறவங்க கமாடிட்டிஸ்க்கு வரலாம். முதலீடா செஞ்சு நான் வந்து வீட்டுல அதை அசட்டா வாங்கி வச்சுக்கணும், சொத்தா தேவை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தாராளமா பிஸ்கெட்ஸ் அண்ட் காயின்ஸ்ல போடலாம். நகையா இல்ல பிஸ்கெட்ஸ் அண்ட் காயின்ஸ் பார்த்தா நகையில இன்வெஸ்ட் பண்ணா செய்கூலி சேதாரம் போயிடும். பிஸ்கெட்ஸ் காயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். நெல்லையில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பரமசிவம். வணக்கம் மேடம். சொல்லுங்க பரமசிவம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்ம எதுல சார் எந்த ஆப்ஷன்ல பார்க்கணும் சார்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. பரமசிவம் தொடர்புல இருக்கீங்களா? இருக்கு மேடம். உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க சார். இந்த டிமாண்ட் அந்த குரூட் ஆயில் இதெல்லாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஆமா, அந்த இது எந்த ஆப்ஷன்ல பார்க்கணும் சார்? அதாவது என்ன கேட்கலாம், டிமாண்ட் அண்ட் சப்ளை வெளியாகிற டேட்டாவை நான் எங்க பாக்குறது அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க உடனடியா லைவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா eia.gov.in ஐ மீன் யூஎஸோட வெப்சைட்ல நீங்க கூகுள்ல போய் EIA அடிங்க, அது லிங்கே கிடைச்சிடும். EIA க்ரூட் இன்வென்ட்ரி அடிங்க, லிங்க் வந்துடும். இன்னைக்கே வெட்னஸ்டே க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வெளியாகும் இல்லையா? ஸோ கிளிக் பண்ணி அதை நீங்க லைவா பார்க்கலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நொடி வித்தியாசத்துல உங்களுக்கு அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனே அடுத்தது அந்த டிமாண்ட் சப்ளை பார்த்து ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா என்ன வேண்டாம் சொல்லுவேன். அந்த இன்வென்ட்ரி டைம்ல ட்ரேடிங் அவாய்ட் பண்றது நல்லதுதான் நாங்க ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இன்வென்ட்ரி 8 மணிக்கு அப்படின்னா ஒரு 7:45 நீங்க ட்ரேடிங் அதுக்கு முன்னாடி முடிக்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 8:15 அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அந்த இன்வென்ட்ரி டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணா கண்டிப்பா மாட்டுவீங்க. ஏன்னா நான் பார்த்து நிறைய பேர் 10ல 8 பேர் அதுலதான் நிறைய பேர் சிக்கிறது உண்டு. சிக்கிட்டு அப்படியே அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போயிட்டு வார கணக்குல வச்சுட்டு இருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், நான் துறையூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணும் போதுங்க, 1 கோடிக்கு வந்து இந்த டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சிடிடி, சர்வீஸ் டாக்ஸ், ஹையர் எஜுகேஷன் இது மாதிரி எடுக்கிறாங்க இல்லைங்க ஐயா? ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க ஐயா. இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு அதாவது நம்மள மாதிரி இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு கணக்குப்படிப்பட்ட ஒரு 850 ரூபா அந்த டாக்ஸஸ்க்காக போகுதுங்க ஐயா. இப்போ மற்ற கம்பெனில 1050, 1150 போகுதுங்க. இதுக்கான ஒரு வரைமுறை வந்து யாருக்கிட்ட இருக்குங்க? அதை எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கிறது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது டாக்ஸேஷன் வந்து யாரும் மாற்ற முடியாது. அது வந்து இட்ஸ் டிசைடட்னா இது வந்து ஒவ்வொரு நிறுவனமான நிர்ணயிக்கிறது கிடையாது. அதாவது எம்சிஎக்ஸ் உங்களுக்கு வாங்கக்கூடிய புரோக்கரேஜ் இல்லாமல் எம்சிஎக்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய டர்ன் ஓவர் சார்ஜ் 1 கோடிக்கு 250 ரூபா வாங்குவாங்க. அது எதுவும் பண்ண முடியாதுங்க. அதனை அடுத்தது சிடிடி கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் தனியா வந்து 1 கோடிக்கு 1000 ரூபா போடுறாங்க சேல் சைடுக்கு. ஸோ நீங்க மொத்தமா இந்த சிடிடியை தவிர மற்றதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ் 12.36%. அதுக்கு அடுத்தது அதுலயே அந்த எஜுகேஷனல் சர்வீசஸ் எல்லாமே உள்ளடங்கிடும். ஸோ அதனால இதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து புரோக்கரேஜ் அதிகமா இருந்ததுன்னா சிடிடி கூட டாக்ஸேஷன் சர்வீஸ் டாக்ஸ் கூடும். புரோக்கரேஜ் கம்மியா இருந்ததுன்னா சர்வீஸ் டாக்ஸ் குறையும். டர்ன் ஓவர் சார்ஜ் 250 ரூபா இருந்தா சர்வீஸ் டாக்ஸ் கூடும். கிளியரிங் மெம்பர் சார்ஜ் வந்து நிறுவனங்கள் போடலாம். அதுல வந்து ஏன்னா கிளியரிங் மெம்பர் சார்ஜ் வந்து ட்ரேடிங் மெம்பர்னா கண்டிப்பா கிளியரிங் மெம்பர் சார்ஜ் இருக்கும். 35 ரூபா 50 ரூபாயில இருந்து வாட் எவர் இட் இஸ் அதுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கும். ஸோ மாறுறது வந்து உங்களுக்கு புரோக்கரேஜ் மாறினா சர்வீஸ் டாக்ஸ் மாறுன்ற மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சார், ஒரு நேயர் கேட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் காலர் கேட்டிருந்தா, அதாவது சில்வர் வந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டெய்லி சார்ட் பாக்குறது நல்லதா, வீக்லி பாக்குறது நல்லதா, இல்ல மந்த்லி பாக்குறது நல்லதான்னு சொன்னாங்க. எதை பாக்குறது பெஸ்ட் சார்? இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா டெய்லியில பார்த்து முடிக்கிறது. 15 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் பார்த்து பண்றது பெட்டர். பொசிஷன் எடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா லைக் டெய்லி சார்ட் எடுத்து பார்க்கலாம். தட் இஸ் 15 மினிட்ஸ் மாதிரி 24 hours டெய்லி சார்ட் இருக்கு. அந்த சார்ட் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி 30 மினிட்ஸ் சார்ட், 2 hours சார்ட், 4 hours சார்ட்லாம் இருக்கு. அதாவது 4 hours சார்ட்டை வச்சுக்கிட்டு டெய்லி சார்ட்டை பார்த்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நம்ம என்ட்ரி எக்ஸிட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார், ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும்? அதாவது நார்மலா இப்ப பிசிக்கல் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் வந்து ப்ரொசீஜர் அக்கௌண்டிங் ஓபனிங் வந்து நார்மலா இருக்குமா இல்ல டிஃபர் ஆகுமா சார்?
இல்ல நார்மல் ட்ரேடிங், பிசிக்கல் ட்ரேடிங் வந்து கிடையவே கிடையாது இல்லையா எம்சிஎக்ஸ்ல. இட்ஸ் பியூர் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மட்டும் தானே. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஒண்ணுதான். பிசிக்கல் ட்ரேடிங் வந்து இங்க கிடையவே கிடையாது. ஸ்பாட் மார்க்கெட்ல இருந்தது. NSCL தான் இப்ப ஆல்ரெடி இஷ்யூவா எல்லாமே ஷட் டவுன்ல வந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் அது கிடையாது. ஜிங்க் வந்து கரண்ட் மூவ்மெண்ட் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு ஜிங்க் இன்னைக்கு? காப்பரும் அதாவது பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு எக்கானமி கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறாங்க, தேர்ச்சிங்கிறாங்க. பட் வேர்ல்டு எக்கானமி பெட்டரா இருந்ததுக்கான செய்தி எதுவுமே வெளியாகல. ஆனா பெட்டரா இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியா இருக்கு. அதனால அது நம்பக்கூடிய விஷயம் இல்ல, கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணராஜ். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணராஜ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்ச் வந்துன்னா எப்படி நம்ம செல் பை பண்றது அப்படின்னு சொல்லி, அதாவது காப்பர் வச்சுட்டா இது பேஸ் மெட்டல்ஸ் நகருது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. நான் இப்ப புதுசா பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா ஓரளவுக்கு உங்களோட டிப்ஸ் வச்சு பாக்குறப்போ ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணேன். இன்னைக்கு வாரம் குறைஞ்சது ஒரு 2,000 ரூபாய் பக்கமா 4-5 வாரமா நான் ட்ரேடிங்ல எடுத்துட்டு இருக்கேன் உங்களோட டிப்ஸ்ல. பட் இன்னைக்கு எப்படி சார் அதை பண்ணலாம்? ஜிங்க், அலுமினியம், லெட் இதுல எப்படி பை பண்ணி இன்னைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். காப்பரை பேஸ் பண்ணி அதர் கமாடிட்டிஸ் எல்லாம் மூவ் ஆகுதுங்கிறது தவறு. நீங்க போய் ஒரு 2 months ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க, பாக் காப்பி ஓபன் ஹை லோ க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஜிங்க் அலுமினியம் மேல முடிஞ்சிருக்கும் ஒரு நாள், அன்னைக்கு பார்த்தா காப்பர் நிக்கல் கீழே இறங்கிருக்கும். ஸோ இது மாறி தான் இருக்கும். ரிலேட்டட் காப்பரும் ஜிங்க்கும் வேணா சிறிதளவு ரிலேட்டட் கமாடிட்டிஸ், மற்ற பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் கூட வராது. இன்னைக்கு காப்பர் அளவுகள் வேணா சொல்றேன் நான். இன்னைக்கு 436 30 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 437 ரூபாய் 40 காசுல வெளியாகலாம். டவுன் சைட்ல 433 ரூபாய் 60 காசு கீழே போச்சுன்னா செல் போகலாம். முதல் டார்கெட் 432 ரூபாய் 10 காசு. ₹1.50 காசு டார்கெட் இருந்தாலும் ₹1 வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நன்றி. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் தனசேகர். சொல்லுங்க தனசேகர், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. தனசேகர் பேசுறேன். சொல்லுங்க. இப்ப சார் ஹலோ சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார். நீங்க இப்ப லெவல் கொடுக்குறீங்க இல்லீங்களா? ஹலோ சொல்லுங்க. மேலும் தொடர்ந்து லெவல் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் சொல்றோம்ல நம்ம அந்த காப்பர்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் முதல் டார்கெட், செகண்ட் டார்கெட் ஒரே நீங்க சொல்ல டார்கெட் ஃபுல்லா போகுங்களா? இப்ப பாதியில நான் புதுசா பண்ணிட்டு இருக்கேன். ரைட். சரி, நான் அதான் உங்ககிட்ட இப்ப சொல்லும் போது கூட செல் சைட்ல வந்து 433 ரூபாய் 60 காசு கீழே செல் போகலாம். டார்கெட் 432 ரூபாய் 10 காசு, ₹1.50 காசு டார்கெட் இருந்தாலும் ₹1 வெளியாகுங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது டார்கெட் 1லயே ஒரு 60% வந்தா வெளியாகுங்கன்னு சொல்றேன். அது ஒவ்வொரு நாள் தகுந்த மாதிரி டெய்லி நானே டார்கெட் 1 சொல்லிட்டு எந்த அதுக்குள்ளேயே வெளியாடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அது நீங்க பார்த்தாலே போதும். சரி, டார்கெட்ஸ்ல 50-60% வரும்போது வெளியாகிறது நல்லது. சார், கிரேட் வெஞ்சர்ஸ்ல மொபைல் ட்ரேடிங் இருக்கா சார்? மொபைல் ட்ரேடிங் டே 1ல இருந்து ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு. ஈவன் கரன்சி லான்ச் ஆகும்போது மொபைல் ட்ரேடிங் வரதான் போகுது. மொபைல் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்னு ரேட் மட்டும் பாக்குறது, இன்னொன்னு அதுல ஆர்டரும் போடணும் அப்படிங்கிறது. ரேட் மட்டும் பாக்குறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திடீர் நெட்வொர்க் பிரேக் ஆச்சுன்னா ரேட் தான் ஸ்டக் ஆயிருக்கும். அதே வந்து ஆர்டர் போடுறவங்க இங்க இருந்து ஆர்டர் சென்ட் பண்றாங்க, திடீர் நெட்வொர்க் கட் ஆகும். நெட்வொர்க் கட் ஆகும்போது ஆர்டர் மெசேஜே வந்து எங்க கம்பெனி சர்வருக்கு ஹிட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டக்கே நிற்கும். ஆனா கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பை பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா பையே இருக்காது. கடைசியில பார்த்தா மார்க்கெட் லாஸ்ல போனதுக்கு அப்புறமா ப்ராஃபிட்ல போறதை விட்டுட்டு லாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா கவனிச்சு என்ன செக் பண்ணி எதனால ஆச்சு, கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க, நான் பை பண்ணேன் மொபைல் ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம், இல்லங்க உங்க நெட்வொர்க்லாம் ப்ராப்ளம் நம்ம சொல்லுவோம். இது யாரும் நம்பவே மாட்டாங்க. அதனால வந்து இட்ஸ் ஹெடேக். அதாவது இந்தியாவில வந்து என்னைக்கு 4G எல்லாம் வரப்போதோ, 4G எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நெட்வொர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம மொபைல் ட்ரேடிங் பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணலாம். சார், அதே மாதிரி வந்து இப்ப கமோடிட்டி ட்ரேடிங் வர விருப்பம் உள்ளவங்க வந்து யாரும் தகுதி உள்ள ஆட்கள் சார்? தகுதி யாரா தகுதி உள்ள ஆட்கள், தகுதி இல்லாத ஆட்கள்னு கேட்டு சொல்லலாம். அதாவது ரொம்ப சிறு தொழில், அதாவது இந்த டெய்லர்ஸ், கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்து மாதம் எனக்கு வந்து ஒரு 5000 வருது, இல்ல 10,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க உள்ள வர வேண்டாம்னு சொல்லுவேன். அதே அடுத்தது கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ண வேண்டாம், நகை அடமானம் வச்சு ட்ரேடிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏன்னு கேட்பாங்க, சரி லாபம் தான் வருதுன்றீங்க, ஏன்னா கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. லாபம் வந்தாலும் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி கடனுக்கு வட்டி கட்டணும். ஸோ 25ஆம் தேதி ஏதோ ஒரு கமாடிட்டி வாங்கியிருக்காங்க, லாஸ்ல போயிட்டு இருக்கு.
அது வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் லாபத்துல வெளியாகிற மாதிரி இருக்கும். இவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, கடனுக்கு வட்டி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பொசிஷன்ஸை குறைக்கணும்னு கட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பயத்திலேயே ட்ரேட் பண்ணுவாங்க. கமிட்மெண்ட் ஒரு கமிட்மெண்டோடயே இருக்கும்போது அந்த பயத்துல ட்ரேட் பண்ணும்போது என்ன முன்கூட்டியே அவசரப்பட்டு வெளியானதுக்கு அப்புறம் திருப்பி டார்கெட்டுக்கு வரும். சோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது கடன் வாங்கி ஒரு உதாரணத்துக்கு 2 லட்சம் கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு 20,000 லாஸ் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் என்னடா முதலும் மோசமாச்சு, நம்ம நேரமும் உட்காந்து நேரமும் செலவழிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கமாடிட்டி மேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே கொஞ்சம் இது வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அதனால அவங்க வந்து பொறுப்பா பண்ண மாட்டாங்க ட்ரேடிங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக கடன் வாங்கி ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், தங்கத்தோட விலை கூட்டிகிட்டே இருக்கு, நான் கமாடிட்டியில போட்டு டபுள் ட்ரிபிள் பண்ணலாம், நீங்க 10% கிடைக்கும்ன்றீங்களே போட்டு பண்ணலாம், அதை எடுத்து வந்து போடுவாங்க. கொஞ்சம் ஆட்டம் காட்டும் போது பயந்துருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பணத்துக்கு கமிட்மெண்ட் இருக்குனால அந்த பணத்தை எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். சார், இந்தியாவுக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் வந்து எப்போ வந்து இது வரைக்கும் அதோட கோல் வந்து அடைஞ்சிருக்கா? அதே மாதிரி கிரேட் வெஞ்சர்ஸ் வந்து மக்கள் மத்தியில ஃபீட்பேக் வந்து என்ன சார் இருக்கு? இல்ல மக்கள் மத்தியில ஃபீட்பேக் நான் சொல்லக்கூடாது, அது அவங்க தான் சொல்லணும். பட் we have very good name, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி கமாடிட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவா பண்ணிக்கிட்டு அந்த சார்ஜ் 2-way இன்டராக்டிவ் SMS லெவல்ஸ் எல்லாம் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி எந்த கம்பெனியும் கொடுக்கலங்கிறது அவங்களுக்கே தெரியும். அண்ட் பே இன் பே அவுட்ஸ்க்கு we are always pay master, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ MCX பொறுத்த நவம்பர் 10, 2003 வந்தது. அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக வளர்ந்து சென்ற வருடம் 1 லட்சம் கோடி ஒரு நாள் டர்ன் ஓவர்லாம் ஏப்ரல் மாதம் எடுத்துட்டு வந்தாங்க. கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் போட்டதுனால கொஞ்சம் பலகீனமாச்சு, கொஞ்சம் நல்லாவே பலகீனமா இருக்கு. மறுபடியும் பார்ப்போம், நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்ல CDT ரிமூவ் பண்ண போறதாக விஷயங்கள் வெளியேற்று இருக்கு. அது பொருளியா என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். மேலும் பேசலாம் சார். வேலூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் நிவாஸ்குமார். வணக்கம் நிவாஸ்குமார். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், சார்ட் கிரேட் வெஞ்சர்ஸ்ல டெமோ வாங்கினேன். சொல்லுங்க நிவாஸ்குமார். கிரேட் வெஞ்சர்ஸ்ல டெமோ வாங்கணும். சார்ட் டெமோ வாங்கணுங்களா? தொடர்பு கொண்டு நீங்க கேளுங்க, உங்களுக்கு சார்ட் ஒரு 3 நாள் டெமோ கொடுப்பாங்க. பிடிச்சிருந்தா நீங்க அப்புறம் கிளைண்டா இருந்தீங்கன்னா ஃப்ரீயா 50,000 மேல இருந்தா நீங்க தாராளமா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் ஆரம்பிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நன்றி சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.